நம்ம இந்த சோஃபா விற்கிற தம்பி பண்ற மாதிரி ஏதோ இந்த ஆட்டோ கண்ணாடி திருப்புனா இங்க எப்படி ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி எப்பயுமே அந்த ஒரு டைம்ல கொஞ்சம் டெரரா தான் இருப்பாங்க. செக் கேக்குதா? சுவாமி சரணம். தேங்க்யூ. இது வந்து எங்களோட ஈவெண்ட்ன்றதே நம்ப முடியல. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டைமாக இருக்குது. இட்ஸ் அ மெமரபிள் டே ஆக்சுவலி. ரொம்ப சந்தோஷம். அஞ்சனா சிட்டிசன் அப்படின்னு நானும் சொல்லிட்டு போயிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ்லி இன்ட்ரொடக்ஷன். திடீர்னு ஒரு நாள் வந்து ஒருத்தவங்க மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சானிடரி நாப்கின் உங்ககிட்ட கொடுக்கணுமா? எனக்கு எதுக்குங்க சானிடரி நாப்கின் சொல்லி நான் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தேன். அப்போ தான் நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னால் நான் கொஞ்சம் காமெடியாக அதை ரொம்ப விளையாட்டாக அப்படியே இது பண்ணிவிட்டு நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் பெருசாக. அவங்க இப்படி சொல்லும்போது அதில் ஏதாவது ஒரு ஜோக் அடிச்சு நம்ம மூவ் பண்ணி போயிடுவோம். பட் முதல் தடவை நான் வந்து கோமதி மேடமை பார்க்கும்போது வந்து அவங்க கையில் வந்து டாட்டூ போட்டிருந்தாங்க, ஃபெபி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க கையில் ஒரு பேக்கெட் வச்சுருந்தாங்க, அதுலேயும் ஃபெமி அப்படின்னு இருந்துச்சு. அப்போ தான் நான் அது கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்துச்சு எனக்கு. சரின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்போ அவங்க வந்து இல்லை சார், இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு சானிடரி நாப்கின் பிஸ்னஸ், அந்த நாப்கின் பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து நான் அது உடனே எனக்கு வந்து ரொம்ப எப்படி இதுக்கு நம்ம பார்க்க அப்படி இல்லாமல் எனக்கு நிஜமாவே தெரியும். ஏன்னா என் அம்மா என் தங்கச்சி எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் அந்த ஒரு பேக்கெட் இருக்கும், நான் எத்தனையோ நாள் வாங்கியிருக்கேன். பட் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் யாருக்கும் பாய்ஸ்க்கு என்னன்னு தெரியாது. அதெல்லாம் அது நம்ம மைண்ட்ல அது அப்படியே இருக்கு இல்லையா? இப்போ கோபிநாத் சார் சொன்ன மாதிரி அது வாங்கி கொடுங்க, அதுக்கு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வச்சிருக்கோம். இதுல என்ன அப்படி ஒரு டேபுவா ஒன்று கிரியேட் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நயன் கிட்ட வந்து கொண்டு போய் நான் இதை நான் சொன்னேன். இதை சொல்லிட்டு நான் கொடுத்தேன். அப்போ அவங்க ஜென்ரலாகவே நயன் எப்படின்னா வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எதையுமே வந்து அவங்க போயிட்டு இந்த ஒரு ஆட்ல போய் நின்று நடிச்சு நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு விஷயத்த அவங்க வந்து வெளியில கொண்டு வராங்க, வெளியில சொல்றாங்கன்னா அது அவங்க ஃப்ரம் த ஹார்ட் சொல்ல முடிஞ்சா மட்டும்தான் அதுல வந்து அவங்க அதுல பங்கெடுத்துப்பாங்க. ஸோ அவங்க வந்து எடுத்து அந்த பொருளை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஷீ ஸ்டார்டட் யூசிங் இட். அவங்க அதை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 மாசம் வரைக்கும் நான் வேற பிராண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் இவங்க இதுதான் யூஸ் பண்ணாங்க. அப்போ இதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஒரு 6 months கழிச்சு இது வந்து ஒரு நிஜமாவே சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாவே வந்து இது அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு. ஜென்ரலா வந்து நம்ம இந்த சோஃபா விற்கிற தம்பி பண்ற மாதிரி ஏதோ பயங்கரமா ஏதோ டெமோலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நமக்கு என்ன தெரியும்? ஸோ அவங்க சொல்லும் போது தான் எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்துச்சு. அப்போ நான் என் சிஸ்டர் கிட்ட கொடுத்தேன், என் வீட்டில் கொடுத்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தேன், என் டீம்ல இருக்கிற ஃபீமேல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்ககிட்டலாம் கொடுத்து எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. ஒரு கரெக்டான ஃபீட்பேக் வந்துச்சு. அப்போ அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துட்டு போனோம். அப்போ எடுத்துட்டு போகும்போது மேடம் சொன்னாங்க, கோமதி மேடம் சொன்னாங்க, நம்ம இதை வந்து இன்னும் எனக்கு வந்து சார் எனக்கு வந்து இது எல்லா பெண்களுக்குமே எடுத்துட்டு போகணும், எல்லாருக்குமே வந்து இதை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து அதை ஒரு வாட்டி கூட அவங்க வாயில வந்து இது வந்து எனக்கு விற்கணும், இதை நான் வியாபாரம் பண்ணணும் அந்த மாதிரி வேர்ட்ஸே அவங்க வந்து யூஸே பண்ணலை. அவங்க வந்து இது எல்லா பெண்கள்கிட்டையும் நான் எடுத்துட்டு போகணும் சார், எல்லா பெண்களுக்கும் இது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அங்க இருந்து அப்படியே ஃபெமி அப்படின்றது வந்து ஃபெமி 9 அப்படின்னு மாறி இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு முன்னாடி வந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியா ப்ளஸ் இந்த ஒரு 1.5 மாசத்துல வந்து கண்ணா பின்னான்னு வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. நீங்கெல்லாம் இவ்வளோ பேர் அங்கே இருக்கீங்க. அப்புறம் இதில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த பிஎம்எஸ்ஸா அந்த ஒரு டேர்ம் எப்பயுமே சொல்லுவாங்க, மூட் ஸ்விங்ஸ் வரும். அப்போ இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த நாப்கின்ல வந்து மூட் ஸ்விங் வர்றது வந்து கம்மி ஆகும், அதில் ஆனையான்னு ஒரு விஷயம் இருக்கு, அது வந்து இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துச்சுன்னா பாசிட்டிவா வந்து ஒரு தாட்ஸை கொடுக்கும், ஏதோ சொன்னாங்க. நான் வந்து மனசுக்குள்ள வந்து
இந்த ஆட்டோ கண்ணாடி திருப்புனா இங்க எப்படி ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி. எப்படி இப்படி ஒண்ணு நடக்கும் புரியல. என்னங்க சொல்றாங்கன்னு அவங்க போனதுக்கு அப்புறம் நான் மயில் சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஏங்க என்னங்க சொல்றாங்க, நெகட்டிவா இருக்கும்போது பாசிட்டிவா வரும்னா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் ஆக்சுவலா என் ஒய்ஃப் வந்து எப்பயுமே அந்த ஒரு டைம்ல கொஞ்சம் டெரரா தான் இருப்பாங்க. அப்புறம் ஒரு 2-3 months கழிச்சு பார்த்தா கொஞ்சம் நார்மலா இருக்கும். சரி ஓகே, இது நிஜமாவே இந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இதை வந்து நம்ம ஓகே, இதை நம்ம வந்து இறங்கி இது வேற லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுல ஃபிக்ஸ் ஆயிட்டோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.